ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் ஐஃபோன் 16 அப்படியே வெடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றின பஞ்சாயத்துகள் என்ன, எதனால் வெடிச்சிருக்கு, ஆப்பிள் ஐஃபோன் 16 யூசர்ஸ் பயப்படலாமா வேணாமா அப்படின்னு நிறையாது இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாக நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நானும் ஐஃபோன் 16 தான் ப்ரோ வச்சுருக்கேன், அது என்ன ப்ரோ ஆச்சு, ஏது ப்ரோ ஆச்சு அப்படின்னு. ஸோ இதை நம்ம யூஸ்வலாக இப்போன்னு கிடையாது, ரொம்ப காலமாகவே சாம்சங் ஃபோன் வெடிச்சிருக்கு. ஷோமிலாம் இன்னுமே வெடிகுண்டா யூஸ் பண்ணுற அப்படின்ற கேட்குற அளவுக்கு இன்னுமே நிறைய பேரோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் வெடிச்சிருக்கு. ஃப்ரிட்ஜு வெடிச்சு கேள்விப்பட்டிருப்போம், டிவி வெடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஏசி, இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுமே பார்த்திங்கன்னா உள்ளே அந்த டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், இல்லை ரிலே காயிலாக இருக்கலாம். இப்போ மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், அதில் மிகப்பெரிய ஒரு பர்ஸ்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னா பேட்ரி தான். அப்படின்றப்ப ஏதாச்சும் ஒரு இது பிரச்சனை நடந்து அது வெடிச்சிருக்கு. இப்போ ஐஃபோன் 16 வெடித்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்ஜிங், அதாவது லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. இதில் நானும் கூகுளில் மற்ற ட்விட்டரில் சர்ச் பண்ணுறேன், யாரோட ஃபோன் வெடித்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, பிராண்டுக்கிட்ட போனாங்களா என்னன்றது தெரியலை. இப்போதைக்கு வெடிச்சிருக்கு. அது வெடிச்சதை பார்க்கும்போது அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வயர்லெஸ் சார்ஜிங்கான அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த மேக்னெட்டிக் காயில் இருக்கும்ல, அந்த இடத்துல ரொம்ப பழுத்து அந்த மாதிரி அங்கேருந்து வெடித்த மாதிரி தெரியுது. பட் பொதுவாகவே ஒரு மொபைல் டிவைஸ் இவங்க ஒரிஜினலான சார்ஜரோ ஒரிஜினலான வயர்லெஸ் சார்ஜிங் டிவைஸோ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வெடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பாதுகாக்கப்பட்டிருக்கும். பட் ஒரு டூப்ளிகேட்டாக ரேட்டு கம்மியாக இருக்குது, அதாவது யானையை வாங்கிடுவாங்களாம், அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு இது வாங்குறதுக்கு காசு செலவாகுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 80,000 அதோட ஐஃபோன் 16 ரேட்டு. 80,000 ஒரு பொருளை வாங்கிட்டு 2,000 அவனோட ஒரிஜினல் அடாப்டரோ இல்லை ஒரிஜினல் வயர்லெஸ் சார்ஜிங் இது டிவைஸும் வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது. பட் சட்டப்படி நியாயப்படி சார்ஜர் அவனே கொடுக்கணும். கொடுத்தா இந்த மாதிரி நிலவரம் வருமா? அவன் மூடிக்கிட்டு ஒரிஜினல் சார்ஜரே போட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறான். அதை விட்டுட்டு இவன் பாக்ஸில் சார்ஜரை கொடுக்காம இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் வருது. பொதுவாகவே சார்ஜ் ஏறும் போது பார்த்திங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் ஹீட் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி ரொம்பவே ஸ்பீடான சார்ஜிங் யூஸ் பண்ணும்போது ஃபோனும் சேர்ந்து ஹீட் ஆகும். அதுவும் நீங்கள் ஃபேன் போடாமல் அடிக்கிற உச்சி வெயிலில் வச்சுருக்கும்போது ரொம்பவே ஹீட் ஆகும். இப்போ ட்ராவல் நேரத்தில் கார்லலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் பேங்க்லேருந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுவோம், அப்போ ரொம்ப ஃபோன் சூடாகும், பவர் பேங்க்கும் சூடாகும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்படின்றப்ப ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹீட்டுன்றது ப்ரொடியூஸ் ஆகுது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன், ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு பிராண்டே அவனோட ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணும் போது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை விற்பனைக்கு கொண்டு வரும்போது இந்தந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட்டில் இருக்குது, ஸோ தாராளமாக நம்பி வாங்கலாம். அப்படின்றப்ப லோக்கலில் நீங்களே பார்த்துங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் பவர் பேங்க் விற்றுட்டு போவாங்க. பார்த்தா எம்ஐன்னு போட்டிருக்கும், ரியல்மின்னு போட்டிருக்கும், சாம்சங்னு போட்டிருக்கும், சோனின்னு போட்டிருக்கும். உள்ளே கலட்டி பார்த்தா களிமண்ணு சும்மா ஏதோ ஃபோன் பேட்டரி ரிமோட் பேட்டரி மாதிரி போட்டு வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏமாந்து வாங்கும் போது பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொன்று, இப்போ எல்லா பிராண்டுமே பார்த்திங்கன்னா அந்தந்த மொபைல் ஃபோன் பிராண்டுக்கு அதோட சார்ஜர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீடாக ஏறும். ஷோமிக்கு பார்த்திங்கன்னா ஷோமியோட அந்த 37 வாட்ஸ் 65 வாட்ஸ் அந்த குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இது ஓப்போ, ரியல்மி, விவோ, ஒன் ப்ளஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் அந்த என்ன டேஷ் சார்ஜர், ஃப்ளாஷ் சார்ஜர், டார்க் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சார்ஜர் அதை வச்சு ஏற்றினா மட்டும்தான் அந்த 65 வாட்ஸ் 100 வாட்ஸ்ன்னு ஏறும். இப்போ ஆப்பிள் ஐஃபோனு, கூகுள் பிக்சலு, சாம்சங்கோட எஸ் சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறானுங்க. 20 வாட்ஸ் 25 வாட்ஸ் 45 வாட்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு பிடி சார்ஜர் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி அந்தந்த பிராண்ட் சாம்சங் அவங்க 45 வாட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆப்பிள் டிவைஸுக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்ன ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஆப்பிள் சர்டிஃபைடு சார்ஜர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் விற்றாலும் இந்த போட்ரானிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா பிராண்ட் இருக்குது ஆன்லைனில். ஆப்பிள் ஐஃபோன் 16 சார்ஜர்னு போட்டிங்கன்னா அதர் தேர்ட் பார்ட்டி சார்ஜர் தான் முன்னாடி நிற்கும். ஏன்னா அவங்க ஆடுக்கு காசை கட்டி முன்னாடி நிற்பாங்க. பட் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் ரேட்டை போட்டு வாங்குங்க. ஒரு ஆப்பிள் ஒரிஜினல் சார்ஜர் 2,000 20 வாட்ஸு, இந்த பிராண்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா 1,300 1,400 ஆகும். அப்படி வாங்கலாம். 300 ஆப்பிளுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய சார்ஜர் இருக்கணும், ஆன்லைனில் விற்கும். அதை வாங்கி ஏமாந்துடாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்படி
வேறு ஒரு பிராண்டோட சார்ஜரையோ இல்லை லோக்கல் சார்ஜரையோ போட்டு உங்கள் டிவைஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவர் ஹீட் ஆகி பேட்டரின்றது பல்ஜ் ஆகலாம். இல்லாட்டி அந்நியார சார்ஜ் ஏறும். அப்புறம் ட்ராவல் எங்கேயா போகும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா வெடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் சார்ஜிங் அடாப்டர் அந்தந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ பவர் பேங்க் எடுத்தாலுமே அதுதான். இப்போ எம்ஐ வாங்கலாம், ரியல்மி வாங்கலாம், ஒன் ப்ளஸ் வாங்கலாம், ஸ்பைஜன் வாங்கலாம், இல்லை இந்த மாதிரி சார்ஜரை கூட நீங்கள் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிராண்ட் நான் சொன்னது எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி இந்த பவர் பேங்க் டிவைசஸ்லாம் சார்ஜை போட்டு ட்ராவல் பேக்கில் போட்டு அழுத்தி காற்றோட்டமே இல்லாத இடத்துல வச்சுலாம் தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணாதீங்க, அதுவுமே வெடிக்கும். இன்னொன்று, எங்கள் நண்பர்கள்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் அதையும் நான் சொல்லிடுறேன். காருக்குள்ளே உட்காந்து எங்கேயா போயிட்டுருப்போம். அப்போ என்ன பண்ணுவானுங்க, பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி ஃபோனையும் கனெக்ட் பண்ணி சீட்டுக்கு பின்னாடி ஒரு பை இருக்கும்ல அப்படி சொருகிற மாதிரி, அதுக்குள்ளே ஃபோனை போட்டுருவானுங்க. ஒரு காமன் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோனும் கொதிக்கும், பவர் பேங்க். நாங்கள் சொல்லிட்டு இப்படிலாம் போடாத. ஒன்று காரோட ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் வை, அந்த மேலாப்பில். இல்லையா அந்த ட்ரைவர்ஸ் கியருக்கு பக்கத்தில் ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போடு, காத்தோட்டமாக போடு. இப்படி திணிச்சு வச்சேன்னா செட்டு போயிடும். அப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது சன்லைட்லாம் இருக்கும்போது காத்தோட்டமான இடத்துல ஃபோனை சார்ஜ் பண்ணுங்கள். இன்டோரில் ஓகே, ஃபேன் ஓடுது, அது ஒன்று ஓடுது, பிரச்சனை இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ iPhone 16 யூசர்ஸ் யாரும் பயப்பட வேணாம். இது யூஸ்வலாக நம்மளோட தப்புனால நடக்கிறது. பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க அடுத்தடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.